எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் விலாக் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா வீட்டுக்கு லீவுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து காளிங்கராயன் டேம் பக்கம் அப்படின்றதுனால நாங்கள் டூ வீலர்லேயே நாங்கள் எல்லாருமே போனோங்க. நான், அம்மா, அக்கா ஃப்ரெண்ட், அக்கா பசங்க, என்னோடய குட்டீஸ் எல்லாருமே போனோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அது போயிட்டு நாங்கள் அந்த டேம் நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் அதுக்குலாம் சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணாமல் எப்படியும் வீக்கெண்ட் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் ஃப்ரைடே போனோங்க. ரொம்பவே உண்மையாகவே அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் ஒரு 11:30 போல் ரீச் ஆனோம். பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குங்க. ஆனால் தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ளோ வந்து ரொம்பவே வேகமாக இருந்தது. இந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா அங்கே பெரியவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ஏன்னா தண்ணி ஃபோர்ஸ் வந்து அங்கே அந்த அளவுக்கு தெரியாது. இந்த ஸ்டெப்பில் இறங்கி தண்ணி போகும்போது ரொம்பவே ஃபோர்ஸாக போகுது. நம்ம கொஞ்சம் சேஃப்டி பார்த்து தான் நம்ம போகணும். ஏன்னா கொஞ்சம் நிறையா தண்ணி போகிறனால கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு வர மனசு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேம் தண்ணி இதாகிறதுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக போய் கூட்டம். அங்கே பாருங்கள், இவ்வளோ 2 வீலர் 4 வீலர்ஸ் இருக்குது. அவ்வளோ கூட்டம் இருந்தது. அங்கேயே வந்து கடையும் இருக்குது. மீன் குழம்பு சாப்பாடு வச்சு கடையும் வச்சுருக்காங்க. அவங்களாம் சொல்கிறாங்க நாளைக்கெலாம் பார்க்கிங்கே இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக ஒர்த்துங்க. நம்ம போய் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒர்த்தாக இருந்தது பிளேஸு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் இவ்வளோ இடம் இருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு கோவில், பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு முன்னாடி இவ்வளோ இடம் இருக்கனால வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு.